keynote speech and career guidance by our chief guest, Dr. Shailendra Mohan. Thank you. Respected Mr. Naveen, Gayatri Madam, Mr. Srinivasan, distinguished guests, parents, teachers, my dear student friends, good afternoon to all of you. Can I see the students? Please raise your hands. Okay, very good number of them. And of course, the rest of your parents. I'm very happy that both of you are here because you, the students, you are the partners in their progress. So I must really thank Mr. Naveen and Mr. Sundar Raman for giving this a special opportunity about a few thoughts about the career guidance. Parents நிறைய வந்திருக்கிறீங்க. நான் ரீசெண்டாக மதுரையில் தினமலருடைய ஒரு கெரியர் கைடன்ஸுக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு அம்மா வந்து சார் இந்த மாதிரி என் பையன் ஐபிஎஸ் ஆகணும் ஆசைப்படுறா சார். உங்கள் பையன் கேட்குறேன் அவன் வரல சார். என்ன அனுப்பிச்சி விட்ருக்கான். வாடன்னு கூப்பிட்டேன். நல்லா படுத்து தூங்கிட்டு சார். சைலந்திர பாபாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டதில்ல வாடான்னு சொன்னேன். நீ போயிட்டு வாமா. இல்லைடா நீ தானே ஐபிஎஸ் ஆகணும். நான் போனேன் என்ன நீ போனேன் என்னம்மா நீயே போயிட்டான் அப்படி நினைச்சு வச்சுருக்கிறேன் சார். அவரை ஃபோனில் பேசுன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ பெற்றோர்களுக்கு தான் நிறைய அக்கறை இருக்குது, கவலை இருக்குது. பிள்ளைகளோட உயர்ந்த எடுத்து கொண்டாடணும், அவங்க லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஸோ ஐ லைக் டு அப்ரிஷியேட் த பேரண்ட்ஸ் who come all the way. Sometimes in our lives, decisions that we take are very powerful. ஒரு டிசிஷன் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு அதனுடைய தாக்கம் பல ஆண்டுகள் இருக்கு. இன்னைக்கு இப்போ 3 மணிக்கு நீங்கள் எல்லாம் செஞ்சுருக்கீங்க. இந்த மாதிரி கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு. வீட்டில் நல்லா நிம்மதியாக படுத்து தூங்கி இருக்கலாம். அதை விட்டுட்டு வந்திருக்கீங்கன்னா அது ஒரு டிசிஷன். நான் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன் அப்படின்னா அது ஒரு டிசிஷன். நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறேன் அப்படின்னா ஒரு நாள் நான் ஒரு டிசிஷன் எடுத்தேன். நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது ஐபிஎஸ் தான், இதுதான் வேணும் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுத்திருக்கிறேன். ஸோ சத்ரபதி சிவாஜி அவரை வந்து டெல்லிக்கு வர சொல்லிட்டாரு. யாரு? அவுரங்கசீப். 32 கோட்டையை பிடிச்சிட்டார். அவுரங்கசீப் யாரு? சக்ருதீன் முகமது பாபர். அவர் வந்து காபூல் இருந்தார். காபூல், சமர்கண்ட் வந்து இந்தியாவை பிடிச்சிட்டார். அவர் பையன் ஜஹாங்கீர், அவர் பையன் அக்பர், ஜலாலுதீன் அக்பர். அப்படி 6வது தலைமுறை தான் ஜஹாங்கீர். அவுரங்கசீப் இந்தியாவில் அவருடைய ஆளை பார்க்க போகும்போது பிடிச்சி ஜெயில போட்டாங்க. யார? சத்ரபதி சிவாஜி ஜெயிலில் போட்டு என்ன பண்ணுறாரு தெரியுமா? ஒரே ஒரு ரெக்வஸ்ட் உங்களுக்கு, என்ன ஜெயிலில் போட்டுருங்க, வந்த மற்ற மக்களை எல்லாம் நீங்கள் திருப்பி அனுப்பிச்சுங்க, அவங்க மகாராஷ்டிரா போட்டோம் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சார். கூட ஒரு 15-20 பேர் தான். அதில் அவர் மட்டும் ஒரு முடிவு எடுக்காரு, இங்கே இருந்து எப்படியா தப்பிச்சிடணும். வெரி ஸ்ட்ராங் டிசிஷன். கொஞ்சம் விட்டுருந்தா கூட அவரை கொலை பண்ணியிருப்பாங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டிசிஷன். எப்படியாவது ஆக்ராவிலிருந்து இந்த பெரிய அவுரங்கசீப் அவனுடைய சிறையிலிருந்து வெளியே வந்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. நிறைய லேடிஸு வாரியர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இவர் என்ன பண்ணுவார்? சாமி கூட போகணும்னு சொல்லி பழக்குறையை அவருக்குள்ள பரவச்சிட்டு அவருடைய குடும்ப பெண்கள், குழந்தைகள் எல்லாரும் வேலைக்காரங்கள மாதிரி வெளியே போகணும். பழத்தை கொடுக்கக்கூடிய வேலைக்காரங்க மாதிரி போகணும். யாரு? ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க. மற்றவங்க ட்ரெஸ் பண்ணி சிவாஜி மாதிரி ராஜ குடும்பத்தை மாதிரி மற்றவங்க உட்காந்துருப்பாங்க. அவர் இருக்கவே போயாச்சு. அதுக்கப்புறம் தான் தெரியும் அவுரங்கசீப்புக்கு எஸ்கேப் ஆனது வேலைக்காரங்க இல்லை, சிவாஜி குடும்பம், குழந்தைங்கெல்லாம் போயாச்சு. ஒன்றும் பண்ண முடியாது. மற்றவங்க மீது உள்ளவங்க என்ன பண்ண முடியும்? அவங்க கொலை பண்ண வரும்போது சண்டை போட்டு செத்துட்டாங்க. அதுக்கு பிறகு அவுரங்கசீப் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சிவாஜியை பிடிக்கவே முடியும். நெவர் கெட் அவுட் ஆஃப் சிவாஜி இன் ஹிஸ் லைஃப். வெரி வெரி பவர்ஃபுல் டிசிஷன். ஸோ இந்த வாழ்க்கையில் 2 டிசிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம பிள்ளைகளுடைய டிசிஷன் 2 டிசிஷன்ஸ். ஒன்று, நம்ம பிள்ளைகள் என்ன வேலை பார்க்க போகிறாங்க,
இப்போதான் ப்ளஸ் டூ முடிச்சு எந்த காலேஜில் படிக்கலாம், என்ன படிக்கலாம், தட்ஸ் வெரி வெரி கிரிட்டிக்கல். ரொம்ப கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது, நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்கள் பிள்ளைங்க யாரை கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. அது நீங்களா முடிவு பண்ணாலும் சரி, அவர் முடிவு பண்ணாலும் சரி, ஏன்னா இந்த ரெண்டு முடிவையும் நீங்கள் மாற்றவே முடியாது. ஓகே, ஒன்ஸ் டேக்கன் த டெசிஷன், இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு சேஞ்ச் த டெசிஷன். எனவே தான் இது ரொம்ப யோசித்து எடுக்க வேண்டிய முடிவு. ஓகே, இப்போ ப்ளஸ் டூ படிச்சிருக்கீங்க, 9th 10th படிக்கிற பிள்ளைகள். இன்னைக்கு நான் படித்த ஸ்கூலில் ஃபோன் பண்ணேன், கவர்மெண்ட் ஸ்கூல், 4 பிள்ளைகள் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. அந்த ஸ்கூலுக்கு தான் அடிக்கடி போகிறது, குழந்தைகளை ஊக்குவிக்கிறது, அவங்களுக்கு உதவி செய்கிறது, காலேஜில் படிக்க வைக்கிறது எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். 4 ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. 484 மார்க்ஸ். ஒன்று, நீ என்னமா படிக்க விரும்புகிறேன்னு கேட்டேன். ஒரே குழப்பமாக இருக்கு சார். டாக்டர் பார்க்கும்போது டாக்டர் பார்க்கணும், சினிமா நடிகளை பார்க்கும்போது ஒரு சினிமா நடிகை பார்க்கணும், ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பார்க்கும்போது நமக்கு அமெரிக்காவுக்கு போகணும், அப்படி அவங்கள பார்க்கும்போது ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு தோணுது. சார் நான் என்ன சார் பண்ணணும்? கவலைப்படாத, நல்லது தான். இப்போ இருக்கிறதுல அவருக்கு எது நல்லா இருக்குன்னு பாரு, அதை தான் நீ செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ குழந்தைகள், பெற்றோர்கள், நம்ம எடுக்கக்கூடிய முடிவு பெரிய முடிவாக இருக்கணும், பெரிய லட்சியமாக இருக்கணும், சம்திங் வெரி பிக். அந்த மாதிரி ஒரு பெரிய முடிவு எடுக்கும்போது அந்த முடிவெடுத்த ஸ்டூடெண்டே நெஞ்சு நிமிர்ந்து நடக்கலாம். I am going to be a collector. I am going to be the software engineer in the Microsoft. I am going to work with Elon Musk. I am going to be one of the greatest businessmen in the whole of the world. அப்படி ஒரு பெரிய முடிவு எடுத்துட்டீங்கன்னா அந்த குழந்தைகளுடைய பார்வை, உடை, நடை, அவங்க மற்றவங்க நடந்து கொள்வது எல்லாமே வித்தியாசமாக மாறிடும். நாளைக்கு அந்த கலெக்டராக போகிறது குழந்தை நல்லா படிக்கும், சினிமா பார்க்க போகாது, நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்க போகாது. அதுக்கு தெரியும், எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டி அட்மிஷன் வாங்கணும், எனக்கு IIT JEE பாஸ் பண்ணணும், எனக்கு CA பாஸ் பண்ணணும் அப்படின்ற முடிவு எடுத்ததுன்னா அந்த குழந்தைகளுடைய பிஹேவியரே மாறிடும். அதான் சொல்கிறார் அப்துல் கலாம் சொன்னார், சின்ன சின்ன குறிக்கோள்கள் குற்றங்களாகவே கருதப்படும். சின்ன குறிக்கோள், ஸ்மால் கோல் அப்படின்னா அது ஒரு பெரிய குற்றம். பில் கேட்ஸ் சொன்னா, நாம் ஏழையாக பிறப்பதற்காக இல்லை. நிறைய பேர் ஏழையாக பிறந்திருக்காங்க, ஆனால் ஏழையாக இறந்து போவது பெரிய தப்பு, பெரிய குற்றம். ஒரு நல்ல வாய்ப்பு நம்ம வாழ்க்கையை மாற்றத்துக்கு கிடைச்சிருக்கு. நிறைய காலேஜ், நிறைய கோச்சிங் சென்டர். இப்போ ப்ளஸ் டூ முடிச்சுட்டு என்ன படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மட்டும் 80 போட்டித் தேர்வுகள் இருக்கின்றன. There are 80 competitive examinations for the students in India who have completed plus 2 examinations. தாக்கல வரும். நீங்க இன்ஜினியரிங் படிக்க ஆசைப்பட்டீங்கன்னா IIT JEE எக்ஸாமினேஷன். IITல சேர்றது ரொம்ப நல்லது. மொத்தம் 23 IIT இருக்கு. 23 IIT சென்னையில் இருக்கிற IIT மெட்ராஸ் is one of the best IITs. இருக்கிற நடந்தே போகலாம். நாங்கள் படிக்கிறதுலாம் மெட்ராஸ் அப்படிங்கிறாங்க, நடந்து போக முடியல. ஏன்? போட்டி, காம்படிஷன். போன வருஷம் 17,000 சீட். அதில் சென்னை, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க வெறும் 500 பேர் தான். ராஜஸ்தான் 2000 பேர். 2000 பேர். நம்ம பிள்ளைகளுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப குறைவாக இருக்குது. எனவே இங்கே உட்காந்துருக்கிறவங்க இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா please prepare for the IIT JEE examination. The day you join IIT, you are a completely different person. You are the world class student. உலகத்தரம் வாய்ந்த ஒரு பெரிய கல்வி நிலையத்தில் படிக்கிறீங்க. You are a class apart. உங்கள் வாழ்க்கையை மாறிடும். ஒரு ஸ்கூலில் பேசிட்டு இருந்தேன், நல்லா படிங்க, 100 மார்க் வாங்குங்க, மார்க்கு நல்ல மரியாதை இருக்குன்னு சொன்னேன். ஏன்னா நிறைய இப்போ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் தெரியுமா, மார்க்கெல்லாம் முக்கியம் இல்லைங்க, மேடையில் பேசுறது, சும்மா பேசுறது, படிப்பு முக்கியம் இல்லை, மார்க் முக்கியம் இல்லை. நான் சொல்கிறேன், நீங்கள் எடுக்கிற 10th இருக்கிற மார்க்கு, 12th இருக்கிற மார்க்கு உங்கள் வேற மாதிரி உங்கள் வாழ்க்கை வந்து மாறவே மாறாது. 10th 500க்கு 499 மார்க் எடுத்துக்கிங்கன்னா அந்த புள்ள உயிரோடு இருக்கிற வரைக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த பொண்ணு 500க்கு 440 மார்க் வாங்கியிருக்கு. உங்கள் அப்பா பேர் நிரந்தரம், உங்கள் அம்மா பேர் நிரந்தரம், உங்கள் பேர் நிரந்தரம் மாதிரி 10th 12th நீங்கள் எடுக்கிற மார்க்கும் நிரந்தரம்.
நிரந்தரம் நிரந்தரம். எப்படி சார் சொல்றீங்க? இந்த வருஷம் ஐஏஎஸ் எக்ஸாமில் 57 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 18 பேர் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான். நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். அதில் மோனிகா சிஏ என்னுடைய ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேன் பாருங்க. மோனிகா அப்பா வந்து சின்ன வியாபாரி மோனிகா கையில் கட்டுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. பாருங்க என்னுடைய இன்ஸ்டாகிராமில் பாருங்க. சார்ட்டர்ட் அவள் தான் அந்த பிள்ளை தான் இங்கே தமிழ்நாட்டுக்கு ஐஏஎஸ் வர பாருங்க. அவங்களுக்கு 32 ரேங்க் கலெக்டர் ஆக போகிறாங்க 2 வருஷத்துக்கு. சார்ட்டர்ட் ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் எழுதி நீங்கள் இன்டர்வியூ பண்ணீங்கன்னா முதல் கேள்வி என்ன தெரியுமா? 10th உங்களுக்கு எவ்வளவு மார்க்கு? அடுத்த கேள்வி +2 உங்களுக்கு என்ன மார்க்கு? மூணாவது கேள்வி டிகிரியில் உங்களுக்கு என்ன மார்க்கு? ஏன் தெரியுமா? இதை வச்சு இவர் எப்படிப்பட்ட ஆளு. இந்த மார்க் உங்களுடைய ஆளுமையை குறிக்கிறது. உங்க ஆளுமை அல்ல. எவ்வளவு நாள் தூங்காம இருந்தீங்க? மற்றவங்க எல்லாம் தூங்கும் போது எத்தனை நாள் நீங்கள் தூங்காமல் படித்தீர்கள்? மற்றவங்க எல்லாம் மொபைல் படம் நோண்டிட்டு இருக்கும்போது நீங்க எத்தனை நாள் பாடத்தை படித்தீர்கள்? மற்றவங்க எல்லாம் கதை பேசிட்டு இருக்கும்போது எத்தனை நாள் நீங்க எழுதிட்டு இருக்கீங்க வீட்டில் உட்காந்து? உங்களுடைய விடாமுயற்சி, உங்களுடைய அர்ப்பணிப்பு, உங்களுடைய ஒரு தைரியம், இதெல்லாம் தான் அந்த மார்க்கு குறிக்கணும் வச்சுக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட். அதே கேட்குறீங்க, நான் ஒரு ஸ்கூலில் போய் இந்த மாதிரி நல்லா படிங்க, மார்க் முக்கியம், மார்க் எடுத்தால் நீங்கள் பள்ளிக்கூடத்தில் கதாநாயகன் ஆகலாம், யூ கேன் ரூல் த ஹோல் ஸ்கூல், யூ கேன் பிகம் செலிபிரிட்டி. ஒரு பையன் கேட்டான், சார் எங்களை நல்லா படிக்க சொல்கிறீங்களே சார், மார்க் வாங்க சொல்கிறீங்களே சார், 10th உங்களுக்கு எவ்வளோ சார் மார்க் கேட்டாங்க. நான் வந்து 500க்கு 499 சொல்லலாம் தான் நினைச்சேன். ஆனா கூட படிச்சவங்களா இருக்கிறாங்களே. நான் உண்மையை சொல்லிட்டேன். நான் சொன்னேன், என்னை பற்றி பேச நான் வரவில்லை, உங்களை பற்றி பேச வந்திருக்கிறேன். உங்க வாழ்க்கையை பற்றி பேச வந்திருக்கிறோம். எங்க வாழ்க்கையில முடிஞ்சு போச்சு. நான் முரளி முரளி ஒரு அடிஷனல் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ரிட்டையர்ட். அவர் போலீஸ் அதிகாரி பெரிய தீவிரவாத சண்டை போட்டிருக்கிறாரு. கோயம்புத்தூர்ல அமெரிக்காவில் இருக்காரு. இந்திய தூதரகத்தில் வேலை பார்த்துருக்காரு. அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, ஸ்ரீலங்கா அங்கே அவர் போட்டிருக்காரு. ஸோ எங்களை பற்றி எல்லாம் பேச்ச பிரச்சனை இல்லை, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இட்ஸ் நாட் அபவுட் us, it's about you. Every mark is important. That's why we are talking. ஸோ நான் சொன்னேன், இது உங்களை பற்றி. சமீபத்தில் ஒரு மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் இருக்குது, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அது பெரிய படிப்பு, டிகிரி படிச்சு படிக்கலாம், 5 years இன்டெகிரேட்டட் கோர்ஸ் படிக்கலாம். அதே மாதிரி ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி MBA, ஸ்டான்ஃபோர்ட் நமக்கு சுந்தர் பிச்சை, இது ஒரு பெரிய பெரிய மேனேஜ்மெண்ட் இருக்கிறவங்களாம் படித்தாங்க. ஸ்டான்ஃபோர்ட் ஒரு மாணவன் ஐஐடி படித்த மாணவனுக்கு இன்றைய வந்து ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் MBA படித்து வெளியே வந்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு மாதம் 1 கோடி ரூபா சம்பளம் கிடைக்கும். குறைஞ்சது அங்கே அவருக்கு கிடைக்குமா கிடைக்காதா? கடைசியில் அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு MBA சீட் கிடைக்க முடியாது. We are very sorry to inform you that we are unable to provide an MBA seat for you from IIT Madras. The reason தெரியுமா? 10th நிறைய மார்க் வாங்கியிருக்காரு, +2 மார்க் வாங்கியிருக்காரு, டிகிரி நல்ல மார்க் வாங்கியிருக்காரு, IIT ஜாயின் பண்ணியிருக்காரு. என்னன்னா, you are not consistent. நீங்க சில நாள் படிக்கிறீங்க, சில நாள் படிக்காம இருக்கிறீங்க. உங்களை நம்ப முடியாது. உங்கள் நிரந்தரத்தன்மை இல்லை. எனவே உங்களுக்கு தன்னுடைய தொடர்ந்து சாதனை படைக்கிறவங்க இருக்கிறாங்க. 10th 12th காலேஜ் everywhere. ஸோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், மார்க் இருக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த +2 முடிச்சு என்ன சேரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய கோர்ஸ் இருக்கு. 80 காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், என்ஜினியரிங் சொல்லிட்டேன், IIT சொல்லிட்டேன், NIT நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு, IIT இங்கே எதாவது பற்றி சொல்லுங்க, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, லீடிங் இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு, VIT இருக்கு, சாதாரண இருக்கு, சோ மெனி இன்ஜினியரிங் காலேஜஸ், SSM இருக்கு. நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இன்ஜினியரிங்கில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், ஓடி போகிறாங்க எல்லாரும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் நல்லதாங்க, ட்ரெண்டிங் தாங்க. சயின்ஸ் எல்லாமே நல்லதுதான். ஒவ்வொரு நாளும் சயின்ஸ் மாறிட்டே இருக்கும். 1800
1890 ஆண்டு இது மாதிரி பெரிய கான்ஃபரன்ஸ் நடத்தி சொன்னாங்க, விஞ்ஞானிகளே இந்த உலகத்தில் எது கண்டுபிடிக்க வேண்டிய எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். ட்ரெயின் ஓடுது, கப்பல் ஓடுது, நீங்க அவ்வளோதான், ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க. அடுத்த வருஷம் எக்ஸ்ரே கண்டுபிடிச்சோம். எக்ஸ்ரே அப்படிங்க ஒரு படம் இருந்தா உங்க உடம்புல என்ன இருந்தாலும் இருக்கு, உடம்பு இருக்கும். அதுக்கு அடுத்த வருஷம் அவங்க ரேடியோ ஆக்டிவிட்டி கண்டுபிடிச்சாங்க. ரேடியோ ஆக்டிவிட்டி, இரிடியம் ரேடியோ ஆக்டிவிட்டி. அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் அவங்க எலக்ட்ரான் கண்டுபிடிச்சாங்க. எலக்ட்ரான். அப்படி ஒவ்வொரு ஆண்டும் நிறைய கண்டுபிடிச்சிருந்தாங்க. விமானத்தை பறக்க விட்டாங்க. ஃபோன் வந்தது, வயர்லெஸ் வந்தது, ஏரோப்ளேன் வந்து 1940. All scientists in the whole world, they came together, they denounced, they pronounced, they declared, இந்த உலகத்தில் மனிதர்கள் கண்டுபிடிக்க வேண்டியது ஒன்றுமே கிடையாது, விமானத்தை கண்டுபிடிச்சாச்சு, கார் ஓடுது, ட்ரெயின் ஓடுது, ஃபோனில் பேச முடியும், நீ கண்டுபிடிக்க வேண்டிய ஒன்றுமே இருக்குன்னு சொன்னாங்க. 1941 மனிதர்கள் அண்ணன் கொண்டு போய் வெடித்தாங்க. அடுத்த ஆண்டு இப்போ ஒவ்வொரு ஆண்டும் கண்டுபிடிச்சு வந்துட்டு இருக்கு. இப்போ ஃபேஸ்புக்கில் ஓடுது, இப்போ இன்ஸ்டாகிராம், எக்ஸ் தளம், நாளைக்கு நேரம் வந்துடும். ஒரு காலேஜில் படிக்கிற ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஒன்று பண்ணுவோம்னா மெட்ராஸ் பாஷையில் பேச போனால் மச்சி ஒன்று பண்ணுவோம், மச்சி 2-3 வீடியோ போட்டு ஒரு டியூப்ல ஒரு தளத்தில் கிடையாது வெப்சைட் போட்டு விட்டுருவோம். ஆனால் அருமையான வீடியோ போட்டு விடுவோம். நிறைய வீடியோ போட்டாங்க, எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதுதான் யூடியூப், லாரி பேஜ் அண்ட் சர்கி பிரின். அவங்களாம் சயின்டிஸ்ட் கிடையாது, ஸ்டூடெண்ட்ஸ். கிரியேட்டிவிட்டி, சயின்ஸுக்கு நிறைய மரியாதை இருக்குது. நீங்கள் படிக்க பிள்ளைகள் உங்களுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜூவாலஜி விருப்பம் இருந்தால் படிங்க. அமெரிக்கன் பல்கலைக்கழகத்தில் ரிசர்ச் சென்டரில் எல்லாம் ஆள் தேடுறாங்க. பிஹெச்டி இன் ஃபிசிக்ஸ், பிஹெச்டி மேத்தமேட்டிக்ஸ். பிள்ளைங்க கேட்டால் அது ரொம்ப கஷ்டம். சார் உங்களை மாதிரியே நான் ஒரு ஐபிஎஸ் வாங்கணும் சார், அதுக்கு என்ன சார் பண்ணணும்? அதுக்கு நீங்கள் முதல்ல +2 படிங்க. அதெல்லாம் வேண்டாம் சார், ஐபிஎஸ் வாங்கணும் சார், சொல்லுங்க சார். +2 படிப்பா தம்பி சார், உங்களுக்கு என்ன சொல்லுங்க, ஐபிஎஸ் பற்றி சொல்லுங்க சார். ஸோ +2 படிக்கணும், டிகிரி படிக்கணும், டிகிரியில் பாஸ் பண்ணணும். அதுக்கு பிறகு நீங்கள் போட்டித் தேர்வு எழுதணும். முதல்ல படிச்சது உட்காந்து படிக்கணும். ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், சயின்ஸ், தென் மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி, இதெல்லாம் நீங்கள் படிக்கணும். அப்படின்னு சொன்னால் சார் ஐபிஎஸ் எக்ஸாம் ஈஸியாக கஷ்டமா? நிறைய பேர் கேட்குறாங்க, ஈஸியாக கஷ்டமா? அது ஈஸியும் கிடையாது, கஷ்டமும் கிடையாது. அது ரொம்ப சிம்பிள். எப்படி சார்? எழுதி கேட்பாங்க, பதில் சொல்லுன்னா கொடுத்துருவாங்க, மார்க் கொடுத்துருவாங்க, ஐபிஎஸ் கிடைக்கும். அவ்வளோதான், சிம்பிள். They ask you some questions. If you answer the correct question, you will get into IAS. அவ்வளோதான். அதாவது ஈஸி நினச்சா எல்லாமே ஈஸி தாங்க, கஷ்டம் நினச்சா எல்லாம் கஷ்டம்தான். ஒன்று சொல்லிடுறேன், பெரியவர்களாக தெரியும். இந்த வாழ்க்கை என்பதே, இந்த உலகத்தில் வாழ்க்கை என்பதே ஒரு போர்க்களம் தான், கஷ்டம்தான். அதனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணாங்க. நான் காவல்துறை தயாராக இருக்கும்போது ஒரு ஆண்டுக்கு 10 லட்சம் மனுக்கள் வரும். 10 லட்சம் மக்களுக்கு பிரச்சனை. பணம் கொடுத்தாங்க, கொலை பண்ணிட்டாங்க, அடித்தாங்க, திரித்தாங்க, மனைவியை வந்து அடித்து தொலைத்தான், குழந்தையை காணும், பணம் காணும், ஏகப்பட்ட பிரச்சனை. பிரச்சனை, ஏமாந்தாங்க. இப்படி வந்துட்டு இருக்கும். நீ உட்காந்து அப்பா அம்மா கேட்க, வாழ்க்கை எவ்வளோ கஷ்டம் கேட்க அவங்க சொல்லுவாங்க. ஸ்கூலுக்கு பணம் கட்டுறது எப்படி கேட்க அவங்க சொல்லுவாங்க. லைஃப் ஆன் திஸ் எர்த் இஸ் அ வார்ஃபேர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த கோவிட் நேரத்தில் மூச்சு விடுறதே கஷ்டமா இருந்துச்சுங்க. ஒரு சிலருக்கு மூச்சு விட முடியல. நம்ம எவ்வளோ ஜாலியாக மூச்சு விட்டு இருக்கோம். அவங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து மூச்சு விட வைக்கிறதுக்கு வெண்டிலேட்டர், அதுக்கு ஒரு நாளைக்கு சென்னையில் ஒரு ஆஸ்பத்திரியில் 1 லட்சம் ரூபாய். கொஞ்சம் கம்மியாக 75,000. ஒரு நாளைக்கு மூச்சு விடுறது எவ்வளோ செலவு? அப்படி விட முடியல. நம்ம மூச்சுக்கு எவ்வளோ விலை இருக்கு. நம்ம ஒரு நாள் மூச்சு விடுறோம்னா 50,000 சம்பாதிச்சா நடத்தமா? ஸ்கூலில் போய் சம்பளம் தர மாட்டாங்கிறாங்களே நினைக்காதீங்க. அவங்க ஸ்கூலில் வேணா வருஷத்துக்கு 50,000, வருஷத்துக்கு 50,000 ரூபாய், மாதத்துக்கு 50,000 ரூபாங்க. நம்ம டெய்லி 50,000 சம்பாதிக்கிறோம். எப்படி? மூச்சு இழுத்து விடுறதுங்கிறது ஒரு நாளைக்கு 50,000 ரூபாங்க.
மூச்சு விடுறது. முடியாதவங்களாம் போயிட்டாங்க மேலே, முடிஞ்சு போச்சு. ஸோ நீங்கள் வந்து பெரிய வேலைகளுக்கெல்லாம் போட்டித் தேர்வு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஐஐடி, ஜேஇ, மெடிசன் மருத்துவம் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மிக சிறந்த படிப்பு. இந்தியாவில் 1,00,000 சீட் இருக்கு. 1,00,000. 50,000 பிரைவேட், 50,000 கவர்மெண்ட். நீட் எக்ஸாம் எழுதினீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கும். ஆண்டுக்கு நீங்கள் செலவு பண்ண வேண்டியது வெறும் 6,000 ரூபாய் தான். கவர்மெண்ட் காலேஜில் போய் MBBS